உனக்கு அரசியல் தேவையா அப்படின்ட்டு தளபதியை பார்த்து ஒரு பெரிய பிரபலம் கேட்டிருக்காரு. அந்த நியூஸ் இப்ப வெளியில வந்திருக்கு. அந்த பிரபலம் யாரு, தளபதி கிட்ட ஏன் அப்படி கேட்டாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். தளபதி பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. இந்த கட்சியோட சின்னம் கொடி அப்படின்ட்டு அடுத்தடுத்து வேலைகளை ஸ்டார்ட் பண்ணி தளபதி ரொம்பவே பிஸியா நடத்திட்டு இருக்காரு. என்னதான் தளபதி நான் இன்னும் ஒரு படம் நடிச்சு முடிச்சுட்டு முழுமையா அரசியல் பணிகள்ல இறங்க போறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே இப்பவே தளபதி 80% அரசியல் பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வாரத்துக்கு 2 இல்லனா 3 டைம் கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த நிலைமையில உனக்கு அரசியல் தேவை அப்படின்ட்டு தளபதியை பார்த்து நான் நேரடியா கேட்டேன் அப்படின்ட்டு ஒரு பிரபலம் வெளிப்படையா சொல்லி இருக்காரு. அதாவது தளபதியோட பல படங்களுக்கு ரிலீஸ் டைம்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கு. அதுல முக்கியமா கத்தி படத்துக்கு வந்த பிரச்சனைய ரசிகர்களால கண்டிப்பா மறக்கவே முடியாது. சோ அந்த டைம்ல சினி ஃபீல்டுல இருக்க நிறைய பேர் தளபதிக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. சோ அப்போ டைரக்டர் பாரதி ராஜா கத்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தளபதி பாத்தீங்கன்னா பாரதி ராஜா வீட்டுக்கு போயிட்டு நன்றி சொல்லி இருக்காரு. அப்போ பாரதி ராஜா தளபதியை பார்த்து கேட்டிருக்காரு, உனக்கு அரசியல் தேவை அப்படின்ட்டு. சோ இந்த நியூஸ பாத்தீங்கன்னா சமீபத்துல பாரதி ராஜாவே ஒரு பேட்டியில சொல்லி இருக்காரு. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வியை தளபதி கிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு பாரதி ராஜா கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டாரு. ஏன்னா தளபதியோட அரசியல் வருகைக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.